இது மகிமை நேரம். உடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பதிலே, உங்களோடு கூட தியானிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் கர்த்தருடைய வேதத்தின் மகத்துவங்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அவருடைய வேதத்தை எப்படி நாம் கற்று தேர வேண்டும், அதை எப்படி கடைபிடிக்க வேண்டும், அதனுடைய மகத்துவங்கள் என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக நாம் கர்த்தருடைய வேதத்தை, அதில் உள்ள அதிசயங்களை கற்று தேர வேண்டும். நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மோசே இஸ்ரவேல் எல்லாரையும் அழைப்பித்து அவர்களை நோக்கி, இஸ்ரவேலரே, நான் இன்று உங்கள் காதுகள் கேட்க சொல்லும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். நீங்கள் அவைகளின்படியே செய்யும்படிக்கு அவைகளை கற்றுக்கொள்ள கடவீர்கள். பிரியமானவர்களே, நாம் அனைவரும் நம்முடைய வேதத்தை அறிந்திருக்கிறோம், வேதத்தை நாம் வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். இன்றைக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நாம் வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் நாம் வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும்? நாம் வாசித்தா மட்டும் போதாதா என்று நம்ம பார்க்கும் பொழுது, வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் அதை கற்றுக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். நாம் அதை கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நம்ம இதை என்ன செய்ய முடியும்? கடைபிடிக்க முடியும், மற்றவர்களுக்கு நாம் உபதேசிக்க முடியும். இன்றைக்கு நாம் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும், அதை எப்படி நாம் கை கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கு எப்படி இந்த வேதத்தை உபதேசிக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தொடர்ந்து நாம் தியானிப்போம். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, இலைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவனைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். பிரியமானவர்களே, நாம் அனைவரும் வேதத்தை நாம் வாசிக்கிறோம். ஆனால் இதில் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரா? நீ கற்றுக்கொள்ளும்படியாக உன் செவிகளை சாய்த்து நீ கவனமாக அதை கேள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்முடைய செவிகளை என்ன செய்வோம்? கவனமா கேட்போம். நம்ம வாசித்து போறது மட்டுமல்ல, நாம் வாசிக்கும் பொழுதே நம் செவிகள் கேட்க நாம் வாசிக்க வேண்டும். அப்ப அதை கவனமாக பார்க்கும் பொழுது நாம் அதை கற்றுக்கொள்ள முடியும். இந்த நாளைக்கு ஒரு தேர்வு நடக்கிறது, ஒரு பாடம் நமக்கு நாளைக்கு அந்த கேள்வி வருகிறது என்று சொன்னால் நம்ம என்ன செய்வோம்னா, அதை கவனமா அதை வாசிப்போம், அதை கவனமா கேட்போம். இதை நம்ம கற்றுக்கொள்ளணும், இதை கவனிக்கணும், இதை ஞாபகத்துல இருக்கணும், அப்பதான் இது நமக்கு பலன் தரும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்? கவனமா கேட்போம். அப்ப அதே தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்காரு, நான் கற்றுக்கொள்ளுகிறவர்களை போல கேட்கும்படியாக என் செவிகளை நீ கவனிக்க பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம கவனிச்சு அதை கேட்டாதான் அந்த கேட்கக்கூடிய அல்லது நம்ம வாசிக்கக்கூடிய, நம்ம தியானிக்கக்கூடிய வசனங்கள் நம்ம இருதயத்துல இருக்கும். அப்ப இருதயத்துல இருந்தாதான் நம்ம கடைபிடிக்க முடியும், அதை மற்றவர்களுக்கும் நாம் சொல்ல முடியும். எப்படி நாம் அதை கற்றுக்கொள்ள முடியும்? யாரிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள முடியும்? எல்லாரும் ஞானவான்கள் அல்ல. அதை வாசித்த உடனே நம்ம என்ன செய்ய முடியாது? கற்றுக்கொள்ள முடியாது. அப்ப அதுல ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். அப்போ கர்த்தர் தான் நமக்கு என்ன செய்யறாரு? எல்லா காரியங்களையும் கற்றுத் தருகிறார். இயேசு கிறிஸ்து அவருடைய சுவிசேஷ வாக்கியத்திலே சொல்லும் பொழுது, எல்லாரும் தேவனால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்க தரிசனத்துல எழுதியிருக்கிறது. அதே போல பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொண்டவர் எவனும் என்னிடத்தில் வருகிறான் அப்படின்னு சொல்றார். அப்ப நீங்க பிதாவினிடத்துல கேட்டு கற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துன்னு சொல்லியிருக்கிறார், நீங்க நான் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு நீங்க என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, பிதா நமக்கு கற்றுத் தருகிறார். நம்முடைய இயேசு கிறிஸ்து அவருடைய வசனங்களை நாம் கற்றுக்கொள்ள நாம் உதவி செய்கிறார். இப்ப D.L. மோடி என்கிற ஒரு தேவ மனிதர் இந்த வேதத்தை எப்படி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி நம்ம அதை தியானித்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை சொல்லும் பொழுது, ஜெபத்தோடு நாம் அதை வாசிக்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம அதை கற்றுக்கொள்ள முடியும். அதாவது என்ன சொல்றதுன்னா, ஒரு அறிவுனால, அதாவது அறிவு கூர்மையினால் நம்ம இந்த ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக்கொள்ளலாம் என்று நினைப்பது தவறு. பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு நாம் பரிசுத்த ஆவியானுடைய துணையை வாஞ்சித்து
நாம் வேதத்தை தியானிக்கும் பொழுதுதான் அது நம்ம இருதயத்தில் இருக்கும்படியாக நாம் அதை கற்றுக்கொள்ள முடியும். அப்போஸ்தலர் 16:14 பார்க்கும்போது அந்த எல்லாரும் அந்த பவுல் அப்போஸ்தலர் பிலிப்பு தேசத்துல ஒரு ஆற்றங்கரையில கர்த்தருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது அதை கேட்டுக்கொண்டிருக்கவங்க நிறைய பேர் கேட்கிறாங்க. இப்பவும் நாம ஒரு வசனங்களை ஒரு பிரசங்கத்தின் மூலமாகவோ பார்க்கும் பொழுது எல்லாரும் கேட்கிறாங்க. ஆனா யாரு அதை கற்றுக்கொள்ளணும், அதை இருதயத்துல நிறுத்தணும் அப்படின்னு கவனமா கேட்கிறாங்களோ அவர்களுக்கு தான் அந்த வசனம் இருதயத்துல போய் சேருகிறது. அப்போ எல்லாரும் அந்த இடத்துல பவுலுடைய பிரசங்கத்தை சுவிசேஷத்தை கேட்டுக்கொண்டிருந்தாங்க. அந்த லீதியாளினுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார் என்று பார்க்கிறோம். அப்போ அவருடைய இருதயத்தை திறக்கும் பொழுதுதான் அதை கற்றுக்கொள்ளும்படியாக அவள் கவனித்து அதை கேட்டதின் நிமித்தம் அவள் ரட்சிக்கப்பட்டாள். அநேகருக்கு அவள் அந்த உபதேசத்தை கற்றுக் கொடுத்தாள் என்பதாக நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக பார்க்கும் பொழுது நம்ம ஜெபத்தோடு ஒரு வசனத்தையோ கர்த்தருடைய வேதத்தை நாம் தியானிக்கும் பொழுது நாம் கற்றுக்கொள்ள முடியும். என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, வேதத்தை கேட்க மனமில்லாத கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப நான் நிறைய நேரம் நம்ம பார்க்கிறோம், நம்முடைய ஆலயத்திலேயே நம்ம ஆராதிக்கிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம், பாடுகிறோம். ஆனா கர்த்தருடைய வேதம் பிரசங்கிக்கப்படும் பொழுது அல்லது கர்த்தருடைய வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படும் பொழுது அநேக பேர் என்ன செய்யறாங்கன்னா அதை அசட்டை பண்ணிடுறாங்க. அது ஏதோ ஒரு ஆராதனையில ஒரு பகுதி என்று எண்ணிக்கொண்டு அதை அசட்டை பண்ணிடுறாங்க. கர்த்தருடைய வசனத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது என்று எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, ஏசாயா கேட்டது போல நாம என்ன செய்யணும்னா, ஆண்டவரே நான் கற்றுக்கொள்ளுகிறவர்களை போல கேட்கும்படியாக என்னுடைய செவியை கவனிக்க பண்ணும் என்று கேட்கும் பொழுது கர்த்தர் லீதியாளின் இருதயத்தை திறந்தது போல நம் ஒவ்வொருடைய இருதயத்தையும் திறந்து நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது அல்லது வேத வசனங்களை கேட்கும் பொழுது வேத வசனங்களை தியானிக்கும் பொழுது அது நம்முடைய இருதயத்தில் இருத்தி கொள்ளும்படியாக, நம்மிடத்தில் அது பலன் கொள்ளும்படியாக, நாம் அதை கற்றுக்கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். நாம் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் பார்க்கும் பொழுது தாவீது சொல்றாரு, என்னுடைய உபத்திரவத்திலே உடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். என் உபத்திரவ நேரத்திலும் உடைய பிரமாணங்களை மறவாதபடி நான் கற்றுக்கொண்டேன். உம்முடைய பிரமாணங்களையும் உடைய நியாயங்களையும் உடைய நீதிகளையும் கற்றுக்கொள்ள என்னுடைய இருதயத்தை உணர்வுள்ளவனாக்கும் என்று அவர் தாவீது ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அப்போ ஒரு உணர்வுள்ள இருதயம், ஒரு கவனிக்கக்கூடிய இருதயம் ஆண்டவர் நமக்கு தரும் பொழுதுதான் நம்ம என்ன செய்ய முடியும், அவருடைய வசனங்களையும் அவருடைய வேதத்தையும் அவருடைய சத்தியத்தையும் நாம் கற்று தேர முடியும். கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொருவரும் நான் அவருடைய வசனங்களை கற்று நான் தேரணும். பவுல் அப்போஸ்தலர் தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது சொல்றாரு, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு தேவ மனுஷனும் அதுல தேறினவனாக காணப்படணும். அந்த வேத வசனத்துல அவன் தேறினவனாக காணப்படும் பொழுதுதான் அதை மற்றவர்களுக்கு உபதேசிக்கவும் நாம கை கொள்ளவும் அந்த உபதேசம் பண்ணி கடிந்து கொள்ளுதலுக்கும் அது சீர்திருத்தலுக்கும் அது பிரயோஜனமா இருக்கிறது என்று அவர் சொல்றாரு. நம்ம அதை கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நாம் அதை கடைபிடிக்க முடியும். மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது சொல்றாரு, நீங்கள் அதை கை கொள்ளும்படியாக நீங்க அதை கற்றுக்கொள்ளுங்க, அதை பின்பற்றும்படியாக நீங்க கற்றுக்கொள்ளுங்க, கர்த்தருக்கு பயப்படும்படியாக இந்த வேத வசனங்கள் எப்பொழுதும் உங்கள் இருதயத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப யாரிடத்துல நம்ம கற்றுக்கொள்ளணுங்கிறது பார்த்தோம். பிதாவினிடத்துல நம்ம கேட்டு கற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது அவர் நம்முடைய இருதயத்தை திறந்து அந்த வேதத்தில் உள்ள அதிசயங்கள் மகத்துவங்களை எல்லாம் அவர் நமக்கு வெளிப்படுத்துவார். இப்போ பவுல் அப்போஸ்தலர் சொல்லும் போது சொல்றாரு, பவுலை குறித்து நாம் பார்க்கிறோம், இயேசுவாலே அவன் பிடிக்கப்பட்டு அவனை பிரஜாதியாருக்கு சுவிசேஷம் சொல்லும்படியாக ஏற்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அவர் மற்ற அப்போஸ்தலர்களைப் போல இயேசுவோடு கூட இருந்தவர் அல்ல. இயேசு கிறிஸ்து செய்த உபதேசங்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசங்கங்கள், அவருடைய சத்தியங்கள் எல்லாம் அவர் நேரில் கேட்டவர் அல்ல. ஆனால் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னால் பிரசங்கிக்கப்படுகிற சுவிசேஷம், அவர் வல்லமையாய் பிரசங்கித்து ராஜ்யத்தை குறித்த சுவிசேஷத்தை, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை, இயேசு கிறிஸ்துவின் உடைய அந்த சுவிசேஷத்தை வல்லமையாய் பிரசங்கித்தார் என்று பார்க்கிறோம். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, என்னால் பிரசங்கிக்கப்படுகிற இந்த வார்த்தைகள், இந்த வாக்கியங்கள் எல்லாமே என் மனுஷரால எனக்கு கிடைக்கல, இது எல்லாமே இயேசு கிறிஸ்துவானவரே எனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்றாராம். பிரியமானவர்களே, அப்ப நாம் அதை வாஞ்சிக்கும் பொழுது, ஆண்டவரே இந்த காரியத்தை எங்களை விளங்க பண்ணும் என்று வாஞ்சிக்கும் பொழுது அந்த கற்றுக்கொள்ளக்கூடிய இருதயத்தை தேவன் ஒவ்வொருவருக்கும் தருவார். அந்த கிருபையை தரும்படியாக நான் ஜெபிப்போம்.
மகிமை நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான நேரத்திற்காக தேவரீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய வேதத்தின் ரகசியங்களையும் மகத்துவங்களையும் நாங்கள் ஆராயவும், அறிந்து கொள்ளவும், அதை கற்றுக்கொள்ளவும், கடைபிடிக்கவும் அப்பா கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. ஆண்டவரே, லீதியாளின் இருதயத்தை திறந்தது போல இதை கேட்கிறவர்கள், வாசிக்கிறவர்கள் ஒவ்வொருடைய இருதயத்தையும் திறந்து வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ளவும், இருதயத்தில் நிறுத்தி கொள்ளவும், அதை கடைபிடிக்கவும் கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. என்னை அடையாளம் உடைய பாதத்திலே தாழ்த்துகிறேன், உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. மகிமை மகிமை மகிமை